அன்னதானம் வாங்கிட்டு இருக்கோம். என்ன அர்த்தம் எனக்கு போதும் போதும், கம்மியா போதும். இவ்வளவுதான் ஃபார்மாலிட்டிஸ். அவங்க எல்லாம் குடிச்சிட்டே வந்துங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஓகே தர்ஷன் பாய். பாய். பசங்க கிளம்பிட்டாங்க. தர்ஷனோட அவுட்ஃபிட் காமி, இப்படி வா. தர்ஷன் இன்னைக்கு பேண்ட் ஷர்ட். தன்சி, ஸ்வேதா ஹாய் சொல்லி. எல்லாரும் இப்போ கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ கோயிலுக்கு படைக்க வந்திருக்கோம். மாரியம்மன் கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். தன்சி இப்போ மாரியம்மன் கோவில் கும்பிட்டுட்டு இப்போ திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வந்திருக்கோம். சரி உள்ள இருப்பாங்க. எல்லாரும் இப்போ அன்னதானம் கொடுக்க கிளம்பியாச்சு. நம்ம வீட்டு பிரசாதம் பாருங்க. போயிட்டு வாங்க. அன்னதானம் வாங்கிட்டு இருக்கோம். என்ன அர்த்தம் எனக்கு போதும் போதும், கம்மியா போதும். இவ்வளவுதான் ஃபார்மாலிட்டிஸ். அவங்க எல்லாம் குடிச்சிட்டே வந்துங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஒரு சுப்பா கம்மியா தன்சிக்கு வரையா எல்லாரும் அன்னதானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சாச்சு. தம்பி வந்தி ஒரு ஹாய் சொன்னியா? சோறு தான் முக்கியமா. சசி சாப்பாடுலாம் முடிஞ்சிச்சா? எல்லா சாப்பாடும் முடிஞ்சிச்சு.
சாமியெல்லாம் இப்போ கும்பிட்டு முடிச்சுட்டு பிரசாதம் வாங்கிட்டு இருக்கோம் வீட்டுக்கு போகிறதுக்காக. இல்லை என்ன சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? எனக்கு வேணும், நீங்களே சாப்பிடுங்க. தர்ஷனம் எப்படி சாப்பிட்றான் பாருங்க. தர்ஷனம் புது வாட்ச்லாம் போட்டிருக்கான், அவங்க பெருப்பா வாங்கி கொடுத்தாங்கன்னு. பாருங்க, ஃபாரின் வாட்ச். தர்ஷனம் ஃபாரின் வாட்ச் போட்டிருக்கான். பிடிச்சிருக்கா உனக்கு அவங்க பெருப்பா வாங்கி கொடுத்தது? பாக்கெட்டில் வச்சுருக்கான். மீந்த சாப்பாடு பாருங்க, இவ்வளோதான் மீந்தது. அதுவும் அடி பிடிச்சது. அதை இப்போ என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க. இது மட்டும் அடி பிடிச்சது. மற்றபடி எல்லா சாப்பாடும் 30 கிலோவும் ஓடிடுச்சு. இந்த சைடில் இங்கே ஒரு பிளேட் எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே ஓடிடுச்சு. கரெக்டாக எல்லாம் சரியாக போயிடுச்சுல. எதுவுமே நீர்ல The next day. வை வை எட்ட ஓடியாந்துரு.
எப்படி வா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று கோயிலில் அன்னதானம் போட்டு படித்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுலேருந்து வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா நைட்டு அந்த சமைச்ச ஏனம் ஃபுல்லாக நாங்கள் தான் விளக்கணும். நான் பசங்க எல்லாரும் எனக்கு பயங்கரமான தலைவலி வரும். 10:30 சம்திங் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவளும் படுத்துட்டா. ஸோ அப்படியே விட்டுட்டோம். இப்போ மணி 3 சரிங்களா? கரெக்டாக 3 மணி. இப்போதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சாமி கிராஸ் ஆச்சு பார்த்தீங்க சரிங்களா? இப்போதான் எல்லாம் பிள்ளைங்களாம் எழுந்து சாமி கும்பிட்டாங்க. இதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு அவ வீட்டுக்கு சிதம்பரம் போனோம். நான் வந்து விருதாச்சலம் போனோம். ஸோ தைப்பூச அதுமா முடிஞ்சிருச்சு. வேண்டுதல் எல்லாமே நிறைவேற்றிட்டோம். சாமிக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டோம். எல்லாரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறோம். இனிமேல் ரொட்டேஷன் ஒர்க் அவங்கவுங்க ஒர்க் அவங்கவுங்க பார்க்க போகிறோம். அவ்வளோதான். 2 days வேற லெவலில் தைப்பூசத்தை செலிப்ரேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மணி 3 மணி ஆகுது. அம்மா இப்போ டீ போட்டுட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு 4 மணி 5 மணிக்கெல்லாம் கிளம்பி அவங்கவுங்க ரொட்டீன் லைஃப்பை பார்க்கறதுக்கு கிளம்பிடும். எல்லாரும் ஊருக்கு கிளம்பியாச்சா? காலையில் கரெக்டாக ஒரு 4 மணி போல் இப்போ கிளம்பிட்டாங்க. இப்போ போயிட்டு அம்மா வந்து ஸ்கூல் அனுப்பி விட போகிறாங்க பசங்களை. கரெக்டாக பாருங்கள், டைம் வந்து 4:50 ஆகிடுச்சு. 5 மணி ஆகிறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது. இப்போது எங்களோட லக்கேஜ் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அக்கா எங்களுக்கு முன்னாடியே 4 மணிக்கெலாம் கிளம்பி போயிட்டாங்க. அம்மா கூடவே போயிருக்காங்க. அக்கா வந்து வேலைக்கு போகிறதுனால பசங்களை ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டு தான் அம்மா வருவாங்க. நம்ம கிளம்பிடலாமா? இப்போ 5 மணி கிளம்பியிருக்கோன்னா வீட்டுக்கு போக 6 மணி ஆகிடும். உங்களை ஸ்கூல் அனுப்புறதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். கிளம்பலாமா? ஓகே. கரெக்டாக 6 மணிக்கு வந்தாச்சு இப்போ வீட்டுக்கு. என்னென்ன திங்ஸ் எடுத்து வந்திருக்கோம்? பயங்கரமாக பனி வேறு. ஆமாம், குளூரில் நடிக்கிட்டே வந்தோம். இந்த பனியில் எப்படி தான் எல்லாம் வேலைக்கெல்லாம் போகிறாங்கன்னே தெரியல. இங்கே பாருங்கள், வீட்டிலேருந்து என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பாருங்கள். இது வந்து பாதாம் பிஸ்தா. தன்ஷிக்கு வாட்ச் ஆல்ரெடி நீங்கள் பார்த்து வந்துருப்பீங்க. ஸ்மார்ட் வாட்ச். இதில் வந்து வாரெலாம் மாற்றி மாற்றி போட்டுக்கலாம். திலக மாற்றி வச்சுருக்கேண்ணா. ஸோ எல்லா அக்சஸும் இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வார் எல்லா கலர்லேயும் இருக்குது பாருங்கள். கிரே கலர், ஒயிட்டு, ஆரஞ்சு, இது என்ன கலர்? பிங்க், லைட் பிங்க், பிளாக், க்ரீன், இது பாருங்கள் ப்ரௌன். ஸோ இது வந்து தர்ஷனோட வாட்ச். தர்ஷனுக்கு செம்ம குவாலிட்டி. அடுத்து ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்த பென்னு. தர்ஷனுக்கு ஒரு கை செயினும் கழுத்து செயினும் அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. சாக்லேட் பாருங்கள், எல்லாமே ஃபாரின் சாக்லேட்டு. ஒரு ரூம் ஸ்ப்ரே பவுடர், ஒரு சென்ட்டு. இது வந்து பவர் பேங்க் எனக்கு அக்கா வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது வந்து யூஸ் பண்ணுறதுக்காக எனக்கு பவர் பேங்க் கேட்டிருந்தேன். இது நம்ம ஊர்லேயே வாங்கினது தான். இது எல்லாமே ஃபாரின் ஐட்டம். இது தர்ஷன் விளையாடுறதுக்காக இங்கே லோக்கலில் வாங்கினது. இது எல்லாமே ஃபாரின் ஐட்டம். டைம் கரெக்டாக 8:05 ஆகிடுச்சு. தன்ஷி ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டா. இன்றைக்கி லஞ்ச் என்னம்மா? இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம், வாழைக்காய் பொரியல். பாருங்க, ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாதாம். தர்ஷனுக்கு சாதத்திலே சாம்பாரை மிக்ஸ் பண்ணிட்டேன். வாழைக்காய் பொரியல், தன்ஷிக்கு வாழைக்காய் பொரியல்,
சாதம் சாம்பார் தனியாக எடுத்தாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இதுதான். ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டிங்களா? ரெடி ஆகிட்டேன். 8:25க்கு 30க்குலாம் வேணும் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். பேக் பண்ணிடுங்க. தர்ஷன் இதெல்லாம் வச்சுட்டு போங்க. பா தர்ஷன் எழுந்துருங்க. கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு போகிறோம். ஐடி கார்டு எடுத்து போட்டுக்கோ. இது கரெக்டாக இங்கே பாரு. ம் இங்கே பாரு. லெக்காக இருக்கா? ஓகே தர்ஷன் பாய். பாய். பாய்.